இங்க அந்தமானுக்கு ஷிஃப்ட் ஆன புதுசுல ஒரு பெரிய லிஸ்டே போட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தேனே. அப்போ வாங்கிட்டு வந்த காராமணி இது. எதுக்கு வாங்குறேன்னு எனக்கும் தெரியல. ஏன் இருக்கோன்னு அதுக்கும் புரியல. பார்க்கும்போதெல்லாம் சரி ஓகே நாளைக்கு எதுனா பண்ணிரலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி இப்போ 5 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருந்தப்ப என்னோட நாத்தனார் காராமணில வடை செஞ்சு கொடுத்திருந்தாங்களா, அது மாதிரி ட்ரை பண்ணிரலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். கரெக்டா வடைக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. என்ன செய்ய போறேன்னு காராமணில வடைன்னு சொல்லவுமே இரு நான் உனக்கு புதுசா ஒரு ரெசிபி செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா. எனக்கா மைண்ட் அங்க போயிருச்சு. என்னது காராமணி கார குழம்பான்னு. இல்ல கறி குழம்பு ஸ்டைல காராமணி கிரேவி செஞ்சு தரேன்னு சொன்னாங்களா. எனக்கா பயங்கர சாக்கு. கதவை திறந்து வெளியில போய் நின்று பாக்குறேன். அந்தமான்ல இடி மின்னலோட மழை பெய்யுதான்னு. இவர் கார குழம்பு கேஸ் ஆச்சே எப்படி இந்த மாதிரி இறங்கிட்டாருன்னு. எப்படி செஞ்சிருந்தாங்கன்னா அந்த ஊற வச்ச காராமணியை குக்கர்ல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இன்னொரு கடாயில எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிட்டு வழக்கமா கறி குழம்பு செய்வோம்ல சேம் அதே மெத்தட் தான். இதுல தாளிக்கும் போது எக்ஸ்ட்ரா அந்த 4 குண்டு மிளகா மட்டும் சேர்த்திருந்தாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சுட்டாரு. ஆனா டேஸ்ட் செம சூப்பரா இருந்தது. அதுல இந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடறதுக்கு என்ன ஒரு டேஸ்ட். எப்படியோ அந்த காராமணி கார குழம்புல இருந்து தப்பிச்சிருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.